இதயத்தின் ஆழ்ந்த ஏக்கம் பாகம் 1ல 93வது பக்கம். தேவைகளை குறைத்துக் கொள்வதை அதிகரித்தல். இது 2014ஆம் வருடம் மே 1ஆம் தேதி பாபுஜி மகராஜனுடைய பிறந்த நாள் விழாவினுடைய முடிவுல கடைசி சத்சங்கம் கொடுத்த பிறகு தாஜி அவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவினுடைய ஒரு சுருக்கம். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அந்த துளசிதாசரனுடைய ஒரு சிறு அந்த ஒரு வரிய சொல்றாரு. சுகமும் துக்கமும் நமது ஜீவிதத்தின் பகுதிகளே, இவற்றை ஒருபோதும் நீக்க முடியாது, ஏனெனில் இது நம்மை படைத்தவரால் உருவாக்கப்பட்டது. ரொம்பவும் ஆழமான வரிகள். எந்த ஒண்ணும் இங்கிருந்து அகற்றப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இங்க நிறைய பேருக்கு இல்லாததுதான் அழிவுக்கு காரணம். பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சுகம் துக்கம் அது மட்டுமல்ல, நன்மை தீமை அப்படிங்கிற விஷயமும் நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய தேவர்கள்னு சொல்லக்கூடிய சாத்தான்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் எல்லாமே யாரால உருவாக்கப்பட்டதுன்னா படைத்தவரால், இந்த கிரியேட்டரால உருவாக்கப்பட்டதுதான். இதுல ஒன்று இல்லாமல் இன்னொன்று எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. எப்பயுமே விரும்பி எப்பயாவது எழுதுற அந்த சில வாசகங்கள்ல ஒரு முக்கியமான வாசகம், என்னிடமிருந்து சுத்தமா அந்த ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது முற்றிலுமாக என்னிடமிருந்து நீக்கப்பட்டு விட்டால் என்னிடமிருந்து அன்பு விடைபெற்று சென்று விடும். அது போல ஒரு இடத்துல முற்றிலுமாக ஒரு போரானது அல்லது பிரச்சனைகளானது முற்றிலுமாக தீர்க்கப்பட்டு விட்டால் அங்கு சமாதானத்திற்கு இடமில்லை. எல்லாமே ஒன்று இருப்பதனால் மட்டும்தான் இன்னொன்று இருக்கிறது. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இறைச்சல்களும் நீக்கப்பட்டு விட்டால் அங்கு அமைதிக்கு இடமில்லை. அப்ப ஒன்று இருக்கும் வரை மட்டுமே இன்னொன்று எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அப்ப சுகம் அப்படின்னு ஒண்ணு எக்ஸிஸ்ட் ஆகணும்னா துக்கம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது. ஏனென்றால் இதை படைத்தவர் அப்படிதான் படைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இரண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டுக்கும் மேல அதை படைத்தவர் கொடுத்தது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் அந்த 2 வரிகளுடைய அடிப்படையா இருக்கு. ரொம்ப ஆழமான வரிகள். எந்த பகுதியை பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது? இது விவேகம் நிறைந்த பக்தியை குறித்த பகுதி ஆகும். எப்ப இது ரெண்டையும் ஒருத்தர் ஏத்துக்க ஆரம்பிப்பார் அப்படின்னா, அவருக்குள்ளார பக்தி சொரூபமா அவர் மாறும் பொழுது கொடுப்பதுல இருக்கிற நல்லது கெட்டது அப்படிங்கிறதை தாண்டி கொடுப்பவர் யார் அப்படிங்கிறத பார்க்கிற அந்த ஒரு விவேகம் வர ஆரம்பிக்கும். அப்ப குழந்தைக்கு அந்த விவேகம் இருக்கு. அதாவது கொடுக்கறதுல இருக்கிற நல்லது கெட்டதை பார்த்துட்டு கொடுக்கறவங்கள திட்டுறது இல்லாம, அம்மா கொடுத்தா அப்புறம் அது வாங்கிக்குது. அது கசப்பா இருந்தாலும் கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுதுட்டு அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னா அது நமக்கு தான் அப்படின்னு வாங்கிக்கிறது. அது மாதிரி ஒரு விவேகம் நிறைந்த பக்தி உணர்வானது வெளிப்படும் பொழுது சுகம் துக்கம் இரண்டையும் சமமாக பாவிப்பதற்கு பதிலாக சுகமும் துக்கமும் என்னை படைத்தவரால் எனக்கு கொடுக்கப்பட்டதுங்கிற எண்ணத்தோட அதை கடந்து அதை பார்க்கிற தன்மை வர ஆரம்பிக்கும். 1982 வழங்கிய அருள் செய்தியில் பாபுஜி அவர்களும் இதையேதான் பிறவி எடுத்தாலே அது துன்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். எனினும் இந்த பௌதீக மட்டத்தை தாண்டி நாம் செல்வதில்லை. நமது அக்கறைகள் இந்த பரிமாணத்தில் மட்டுமே இருக்கின்றன. நாம் இதில்தான் முழுமையாக கவனம் செலுத்துகிறோம். தியானத்தின் போது நமக்கு நன்றாக தெரிந்த இந்த நிதர்சனமான உண்மையை எண்ணி நான் வியப்படைந்தேன். துன்பங்களும் சந்தோஷங்களும் துக்கங்களும் நம் வாழ்க்கையின் பகுதிகளே ஆனாலும் நாம் எப்போதும் அவற்றால் பாதிக்கப்படுகிறோம்.
இது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்காம அதால அஃபெக்ட் ஆகிறோம். அது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. சந்தோஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பதிலா முடிஞ்ச வரைக்கும் துக்கத்தை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கிறோம். ஈவன் நம்ம சந்தோஷமா இருந்தால் கூட கொஞ்ச நேரத்துல அதுக்குள்ளார அடுத்த பிரச்சனை என்ன வருமோ அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டு நம்மளே துக்கத்தை உருவாக்கிக்குவோம். இது குடும்பத்துல அடிக்கடி நடக்கும். இது சந்தோஷமா இருக்கிறப்ப என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு பயப்படுற ஒரு பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு. இது நம்முடைய அடிப்படை உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த பிரச்சனை வருது, நம்ம சந்தோஷமா இருந்தாலும் ரெண்டுமே மாஸ்டர் கொடுத்தது அப்படின்னு ஏத்துக்கிற தன்மை ஒரு குடும்பத்துக்குள்ளார வரும் பொழுது அந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இருந்தாலும் அதை தாண்டி அது மாஸ்டருடைய குடும்பமாக இருக்குது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைமென்ஷனை தாண்டி போக விரும்பல. சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்பயும் ஆசை, சந்தோஷம் போயிடுமோ அப்படிங்கிற பயம், துக்கமா இருக்கிறமே அப்படிங்கிற வருத்தம், ஏன் எனக்கு மட்டும் துக்கம் இருக்கு அப்படிங்கிற விரக்தி. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு டைமென்ஷன். இது ஒரு டைமென்ஷன். இந்த டைமென்ஷனை தாண்டி நம்ம போறது இல்லை அப்படிங்கிறார். இதுக்குள்ளாரேதான் திருப்பி திருப்பி நம்மளுடைய தியானங்கள்ல வர்ற எண்ணங்களை நம்ம பார்த்தாலும் கூட பேஸ்ல இது ரெண்டும் தான் இருக்கும். இந்த அடிப்படையில தான் நாம எண்ணங்கள் 90% இருக்கும். ஒருவேளை நாம இதை கடந்துட்டோம்னா நம்ம எண்ணங்கள் வேற ஒரு பரிமாணத்துக்குள்ளார நுழையும் பொழுதுதான் நம்ம ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை, உள்ளுணர்வை பெற ஆரம்பிக்கிறோம். மகிழ்ச்சியான தருணங்களில் மகிழ்ச்சியாக இருப்பதில் தவறு இல்லை. இப்போது என்னும் அந்த கணத்தில் இருங்கள், ஆனால் தொடர்ந்து செல்லுங்கள். ஒரு உதாரணத்திற்கு, என்னுடைய தந்தை எனக்கு முதலில் ஒரு வண்ணம் தீட்டும் பென்சிலை கொடுத்த போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் கல்லூரி வந்த பிறகும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது சரியாக இருக்குமா? அல்லது உங்கள் மனைவியிடம் உங்கள் முதல் காதலை பற்றியே தொடர்ந்து பேசுவது பொருந்துமா? முன்பு நமக்கு இன்பத்தை அளித்த நமது மனதிற்கினிய செயல்கள் முடிந்து போனவை. அவற்றை பற்றி திரும்ப திரும்ப நினைப்பதோ, ஆழ்ந்து யோசனை செய்வதோ தற்போதைய மகிழ்ச்சி அல்லது ஆனந்தத்தை அழித்துவிடும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியமான விஷயங்கள் தான் பேசுறாரு தாஜி. ஆனா ரொம்ப லேசா பேசிட்டு போயிடுறாரு. நமக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அல்லது நமக்கு ஏற்பட்ட சந்தோஷமான நிகழ்வை மீண்டும் மீண்டும் பேசி அதுல இருந்து சோகத்தில் சுகம் காண்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ, அல்லது சந்தோஷத்தை பத்தி திருப்பி திருப்பி நினைக்கிறதுங்கிற ஒரு பழக்கமோ நல்லாவே இருக்கு. இதுல ரெண்டுமே தப்பு அப்படின்னு தாஜி சொல்றாரு. நீங்க ஒரு கணத்துல ஒரு மகிழ்ச்சியை அனுபவித்தால் அந்த கணத்துல அதை நிறைவா அனுபவிச்சுட்டு அப்புறம் போங்களேன், கடந்து போங்களேன். அதை ஏன் திருப்பி திருப்பி கொண்டு வரீங்க? நான்லாம் அந்த காலத்துல அப்படி இருந்தேன், நான் என்ன மாதிரி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு உங்களுடைய அந்த கால வாழ்க்கையில நீங்க செஞ்சதை இன்னைய விஷயத்தோட எந்த விதத்திலையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ரெண்டும் எந்த விதத்திலையும் பொருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. சூழலுங்கிறது ஒரு நாளும் மாறுது. இதற்கு நாம நிகழ்கணத்தில் வாழவில்லை என்பதே அர்த்தமாகிறது. சந்தோஷத்தையும் சரி, துக்கத்தையும் சரி, எனக்கு அது நடந்துருச்சு, எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எப்படி தெரியுமா நான் அதனால கஷ்டப்பட்டேன், என்னை எப்படி தெரியுமா நீ திட்டுன, எப்படி தெரியுமா நீ அடிச்ச, எப்படி தெரியுமா என்னை அவமானப்படுத்தின, இதை நீங்க திருப்பி 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 யோசனை பண்ண இது இதயத்துல ஒரு பாரத்தை தான் உருவாக்குகிறது. அது அந்த கணத்தில் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை தொடச்சி போட்டு திரும்பி அதே விஷயத்த திரும்பி அனுபவிக்கலாமா? ஒருத்தர் என்னை அவமானப்படுத்திட்டாரு, நான் அதை திரும்பி சிந்தித்து 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 அவர் என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து மீண்டு வந்து அந்த அவமானப்படுற நிகழ்ச்சி திரும்பவும் நடக்காம பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை மெமரியாக வைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் என்னை அவமானப்படுத்துறாரு அப்படின்னா அது சரியான காரணம் இருக்கான்னு ஒரு தடவை என்னோட அனலைஸ் பண்ணணும். அவர் அவமானப்படுத்துற அளவுக்கு நான் என்ன நடந்துக்கிட்டேன்னு என்ன பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துதான் தெரியணும். பார்த்துட்டு சரி அப்படி இல்லை, காரணமே இல்லை, அவர் ஒரு முன்கணிப்புனாலேயோ அல்லது அவருக்கு இருக்கிற மிதமிஞ்சி அகங்காரத்தாலேயோ என்ன அவமானப்படுத்துறாருன்னு தெரிஞ்சா முடிஞ்ச வரைக்கும் அவரை தவிர்த்து ஒதுங்கி போறதுக்கான ஒரு புத்திசாலித்தனம் வேணுமே ஒழிய
அவரை வெறுப்பதும், அவரை திருத்த முயற்சிப்பதும், அவருக்கு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் பிரச்சனை. மெமரி இருக்கிறதுல தப்பு இல்லை. பட் இந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரியாக்ஷன் வேண்டாம். இது இந்த புரிதல் நம்மில் நிறைய பேருக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னு கேட்டா, ஏதாவது ஒரு சண்டைன்னா சண்டையை முடிச்சுட்டு திருப்பி போய் அவங்கள்ட்ட பேசணும். அப்படி பேசலைன்னா அது அவமானம். அது அவருக்கு ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல, அவருடைய சரியான அணுகுமுறை இல்லை, அவர் தொடர்ச்சியா அவருடைய பாதையிலேயே பயணம் பண்றாரு. ஒருத்தங்க ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ நாம பயணம் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இல்லை. நம்ம சப்போர்ட்டிவ்னா, இப்ப நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீம்ல போறேன். என்னோட உடன் பயணிக்கிற இன்னொரு சகோதரர் கம்ப்ளீட்டா மெட்டீரியல் ஸ்ட்ரீம்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, எல்லா விதத்திலையும் என்னுடைய ஒரு ஆன்மீகம் பயிற்சிகளுக்கு ஒரு இடையூறாகவோ அல்லது ஒரு எதிர்ப்பாகவோ இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படின்னா நான் தினமும் காலம்பரை எந்திரிச்சு ஹாய் சொல்லி பாய் சொல்லி அவரோட ஹலோ சொல்லி அவரை பார்க்கறப்பெல்லாம் கட்டி பிடிச்சி வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஆனா வெறுக்கவும் கூடாது. அது அவருடைய சிந்தனை, அவருடைய டிசைன், அவர் வந்திருக்கிற விதம். இப்போ ஒரு இடத்துல நம்ம போற இடத்துல குறுக்க ஒரு மரம் இருக்கு அப்படின்னா, நான் போற இடத்துல மரமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நான் அந்த மரத்துல மோதிக்காம ஒதுங்கி போகணும். இல்ல நான் போற வழியில இருக்கிற மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அவ்வளவுதான் உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் நான் சமாதானமாகவும் சிரிச்சும் சந்தோஷமாகவும் சகோதரரே சகோதரியன்னு கூப்பிடணுங்கிறதும் எங்கேயுமே அது மாதிரி சொன்னதாக எனக்கு தெரியல. எல்லாரிடமும் நேசம் காட்டுங்கள்னு சொன்னமே ஒழிய எல்லாரிடத்தும் நேசத்தை வெளிப்படுத்துங்கள்னு சொல்லவே இல்லை. நம்ம நேசத்தை வெளிப்படுத்த முயற்சி பண்றோம், மீண்டும் மீண்டும் காயப்படுறோம். யாரிடமும் நம்ம நேசத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையான அன்பு நமக்குள்ளார இருந்தால் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக என் எதிரியாக இருந்தாலும் அவரும் ஒரு நல்ல நிலைமையை அடையணுங்கிற பிரார்த்தனையாக அவருடைய வாழ்க்கையில அவர் மாற்றம் அடையட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட மாஸ்டர் நோக்கி எல்லாரும் வர்றாங்கங்கிற அந்த ஒரு உணர்வோட நான் இருந்தாலே நான் நேசம் தானே காட்டிட்டு இருக்கேன். நான் நேசம் காட்டுதல் என்பது உள்ளார்ந்து காட்டுறதா புரிஞ்சுக்காம வெளிப்படையா காட்டுறது அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை மீண்டும் எடுத்துக்கொள்கிறோம். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போறது பாருங்களேன். அதனாலதான் அது சொன்னேன். இந்த 2 வாக்கியங்கள்ல அவர் பேசுறாரு. நாம ஒண்ணு மகிழ்ச்சியை திருப்பி திருப்பி என்னுடைய மகிழ்ச்சி இப்படிப்பட்டது, அது நிறைய ஜென்ஸ்கிட்டையும் இருக்கும் லேடிஸ்கிட்டையும் இருக்கும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளா இருந்தாலும் எங்க குடும்பத்துல எங்க அப்பா எல்லாம் என்ன எப்படி தெரியுமா பாத்துக்கிட்டாரு, எங்க அம்மா எல்லாம் இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொல்றதும் சரி. இல்ல எங்க அம்மா ஒரு ஆண் மனைவி வீட்டை எங்க அம்மா தான் எப்படி தெரியுமா சமைப்பாங்க, அவங்க என்னை எப்படி தெரியுமா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு, அதாவது அது பழைய கால நினைவுகளை ஒரு மேலோட்டமா சொல்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அது மாதிரியே இல்லை, அதுவாகவே இல்லை, அப்படித்தான் வேணும் எனக்கு. அந்த காலத்துல என்னை இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, நீங்க எப்படி இப்படி செய்யலான்னு அதை ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா எடுத்துக்கிட்டு உள்ள போறது அப்படிங்கிறது நாம கடந்த காலத்துல வாழ்றோம், இந்த காலத்துல வாழல அப்படிங்கிறதை சுட்டி காட்டுகிறது. நிகழ்காலத்துல வாழ்றவங்க என்ன பண்ணணும், எனக்கு கடந்த காலத்துல 1000 வசதிகள் கிடைச்சிக்கலாம், இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம். அதனால என்ன, இன்னைக்கு கிடைச்சது, இன்னைக்கு என்ன இருக்கு அதுதான் நான் பார்க்க வேண்டும். இதுதான் இப்போது இந்த கணத்தில் வாழ்வது அப்படின்னு சொல்றாங்க பிரசன்ட்ல. நம்ம அப்படி இருக்கிறது கிடையாது. எப்பயுமே ஃபியூச்சரா நடந்த ஒரு சுகம் அல்லது துக்கத்தை பேஸ் பண்ணி நம்ம சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது அந்த நிகழ்கால தருணத்தின் மகிழ்ச்சியை முற்றிலுமாக அழித்து விடுகிறது. ஓடும் நதிகள் கடலில் கலப்பதற்கு ஓய்வின்றி ஓடி இறுதியில் கடலில் கலக்கும் போது அந்த அலைகள் கடலில் கரைந்தது போல இருக்கும். அவை இனியும் தனியான அலைகள் அல்ல. அதுக்கப்புறம் அது திரும்பி தன்னுடைய தனித்தன்மையை காட்டுவது இல்லை. ஒரு கோப்பை தண்ணீரை குலுக்கினால் அசைவு அந்த கோப்பையில் அலைகளை ஏற்படுத்தும். ஆனால் கடலோரத்திற்கு சென்று நீரை கலக்கினால் கடலுக்கு ஒன்றும் நேராது. ஒரு சிறிய தேக்கரண்டியில் சிறிதளவு பாலோ மருந்தோ ஊற்றும் போது கவனம் இல்லாவிடில் வழியும். ஒரு சின்ன பாட்டிலோ பிளாஸ்கிலோ ஊற்றினால் கவனமாக இல்லாவிடில் அதுவும் கூட நிறைந்து வழியும். ஆனால் 1000 லிட்டர் பாலை கடலில் ஊற்றினாலும் கூட அது நிரம்பி வழியாது.
இதயத்தை பத்தி கம்பேர் பண்ணி சொல்றாரு. சின்ன ஸ்பூன்ல இல்ல சின்ன ஒரு மருந்து இருக்கிற கோலையில மருந்தை ஊத்தணும், இல்ல எதையா ஒண்ணு ஊத்தணும்னா ரொம்ப கவனமா ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா ஊத்தினா கூட வழிஞ்சு போயிடும். அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த ஸ்பூன்ல ஒரு தேனோ ஏதோ ஊத்தணும். ரொம்ப கேர்லெஸ்ஸா நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலயே அந்த தேன் வழிஞ்சி ஸ்பூன்ல இருந்து கீழே ஊத்த ஆரம்பிச்சு. சரி, இதை விட கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கலாம், கொஞ்சம் அப்படி நிதானம் கொஞ்சம் குறைவா ரொம்ப கேர்ஃபுல்லா தேவையில்லைன்னா ஒரு பாட்டில்ல இல்ல ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல ஒரு 2 லிட்டர் பாலை வாங்கி ஊத்தணும். அங்கேயும் கூட அந்த பாத்திரத்தின் கொள்ளளவை தாண்டி உங்ககிட்ட கையில இருக்கும் பொழுது நீங்க அதுல கரெக்டா ஊத்துற கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா நிரம்பி வெளியில வழிய ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு கடல் இருக்கு, நீங்க உலகத்துல இருக்கிற எவ்வளவு தண்ணியா அதுல கொண்டு போய் ஊத்துனாலும் எத்தனை 1000 லிட்டர் பால் அதுல ஊத்துனாலும் நிரம்பி வழிஞ்சி வெளியில வருமா அப்படின்னா இல்லை. அது போலதான் சொல்றாரு. ஒரு சின்ன பாட்டில் கையில இருக்கு, இந்த குளுக்குறீங்க, அப்ப அதுல வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு டர்புலண்ட் சுத்துறீங்க, உள்ளுக்குள்ளார தண்ணி சுழந்து அதுல ஒரு டர்புலண்ட் கிரியேட் ஆகி வந்திருக்கும். சரி, அடுத்தது வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு எதையாவது வச்சு கலக்குனீங்கன்னா அதுல தழும்ப ஆரம்பிச்சிடும். அதுல ஒரு பெரிய பாத்திரத்தை கையில எடுத்துட்டு ஓடுறீங்க, அதுல இருக்க தண்ணி தழும்பி தெளிக்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க 4000 பேர் 5000 பேர் சேர்ந்து ஒரு கடல்லையோ ஒரு பெரிய ஒரு இடத்துக்குள்ளாரையோ உள்ள போய் அதை என்னதான் கலக்குனாலும் அது கலங்கி தெளிச்சு வெளில வருமானம். அது இல்லையே, அலை வருதுன்னா அது நம்ம இல்லாட்டியும் வருது. ஆனா அதனுடைய இயல்பை மாற்றுற மாதிரி நம்மளால ஏதாவது செய்ய முடியுமானா நீங்க எத்தனை 1000 பேர் சேர்ந்து இறங்கி நின்னாலும் அதனுடைய இயல்பை அது மாத்திக்காம அது செயல்படுது. இது அப்படியே கொண்டு போய் ஹார்ட்டோட கம்பேர் பண்றாரு. உங்க ஹார்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, எந்த அளவுக்கு சின்னதா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்ததுதான் உங்களுடைய எல்லா விளைவுகளும். இப்போ ஒருத்தர் ரொம்பவும் செல்ஃபிஷா ரொம்ப குறுகிய மனசோட இருக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு வார்த்தைக்கு மேல மறு வார்த்தை கொஞ்சம் பேசிட்டா என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு எதுவுமே செய்யல, நான் எதுவுமே வந்து கவனிக்கப்படாமலே இருக்கிறேன்னு ஒரே புலம்பல், ஒரே கோபம் அப்படி ஆயிடுவாங்க. இவங்க ரொம்ப குறுகிய மனம் படைத்தவர்கள். இன்னும் சில பேர் கொஞ்சம் பெரிய மனசா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க குடும்ப அளவுல மற்றவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா அதை தாண்டி அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களும் வந்து பொங்கி எழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா யாருடைய இதயம் இந்த பயிற்சியினால மாஸ்டர் மீது கொண்ட அன்பினால பறந்து விரிந்ததாக மாறுகிறதோ அந்த பறந்து விரிந்த இதயத்துக்குள்ளார எவ்வளவு நடந்தாலும் ஒரு பெரிய ஒரு இது ஏற்படாது. என்ன ஏற்படாது? ஒரு கொந்தளிப்பு ஏற்படாது. இதை நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். தன்னை பத்தி மட்டும் நினைக்கிறவனை விட தன் குடும்பத்தை பத்தி நினைக்கிறவன் ஸ்டேபிளா இருப்பான். தன் குடும்பத்தை பற்றி தன்னை பற்றி நினைப்பதை விட இந்த ஊர் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் குடும்ப பிரச்சனைகளாலோ சொந்த பிரச்சனைகளாலோ அதிகம் பாதிக்கப்பட மாட்டான். அது நடந்துட்டு போகுதுன்ட்டு இந்த நாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவோம். இப்ப நாட்டு அளவுல ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்பொழுதுதான் அவனுக்கு மனசுல கொஞ்சம் பிரச்சனை வருமே ஒழிய சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் அவர்களை வந்து எந்த விதத்திலும் தொடுவதில்லை. இப்ப நீங்க பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் படிக்கும் பொழுது அவர் சுதந்திரம், இந்த நாட்டினுடைய ஒரு விடுதலை, இதை பத்திய சிந்தனை மட்டுமே இருந்த ஒரு மனிதராக இருக்கிறதுனால அவங்க வீட்டுல அரிசி இல்லைங்கிறதோ பருப்பு இல்லைங்கிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவர் ஒரு பெருசா பாதிச்ச மாதிரியே அவருடைய வாழ்க்கையில தெரியல. அது மாதிரி மகாத்மா காந்தியடிகள், கஸ்தூரிபாய் இவங்களை எடுத்துங்க, யார வேணாலும் எடுத்துங்க, பெரிய அளவுல ஒரு தேசபக்தர்களாக இருந்தவங்க, இதுல வந்து ஒரு வழிகாட்டிகளாக விளங்கியவர்கள். அவர்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் குடும்ப அளவுல எல்லாருக்குமே பிரச்சனை இருந்திருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள் அவர்களுடைய இதயத்தை பெரிய அளவுல கொந்தளிக்க வைக்கல. அதுதான் அந்த ஆஜி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உங்கள் இதயம் எந்த அளவுக்கு விரிவடைகிறதோ அந்த அளவிற்கு எல்லா பிரச்சனைகளும் உள்வாங்கிக்கும். எதுக்காகவும் கொந்தளிக்கவோ அல்லது வேறுபடவோ பொங்கி வழியவோ செய்யாது. எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் வரவே வராது, குறைஞ்சிக்கிட்டே போகும். இல்ல நீங்க எது தொட்டதுக்கெல்லாம் வெடிக்கிறீங்க, படியிருக்கிறீங்க அப்படின்னா உங்க இதயம் குறுகலா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்கள்.
இதுதான் நம்ம ரொம்பவும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு சில பேருக்கு ஒரு விஷயத்தை பத்தி அறிவு இல்லாததுனால அவங்க வெடிக்காம இருப்பாங்க. இங்க ரொம்ப முக்கியம், அதை பற்றிய தெளிவு வந்த பிறகு, அறிவு வந்த பிறகு நம்ம அதை ஏற்றுக்கொள்றதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ஒருத்தர் ஒரு தீமை செய்யறாரு, எனக்கு அது தீமைன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு என்னை ஏமாத்தி செய்யறாரு, நான் அவருக்கு சந்தோஷமா பேசுறேன்னா நான் ரொம்ப அன்பான ஆள் கிடையாது, நான் முட்டாள். அப்படிதானே? ஆனால் அதை தாண்டி அந்த தீமையை தாங்கி கொண்டு அவர் என்னதான் பண்ணாலும் அது உள்ளுக்குள்ளார வருது, இவர் இதுதான் செய்யறாரு, இதனாலதான் செய்யறாருங்கிறது புரிந்த பிறகும் கூட அவர் மீது மனதார ஒரு கோபப்படாம இருக்கிற தன்மை வரும்னா அதுக்கு மிகப்பெரிய மனது வேண்டும், மிக பரந்த மனது வேண்டும், இதயம் விரிவடைய வேண்டும். அப்ப என் இதயம் விரிவடையதான் பார்க்கணும்னா இந்த சூழ்நிலைகள்லாம் இருந்தா தானே பார்க்கலாம். இது இல்லைன்னா என்னுடைய இதயத்தின் விரிவடைந்த தன்மையை எப்படி பார்க்க முடியும்? அதனாலதான் மாஸ்டர் இந்த மாதிரி நபர்களோடு நம்முடைய இணைப்பை அனுமதிக்கிறார். இது நம்மை நாமே எடை போட்டுக் கொள்ள நமக்கு உதவுகிறது. மகிழ்ச்சியும் கவலைகளும் ஒரு குறுகிய மனதையும் குறுகிய இதயத்தையும் கொண்ட ஒரு மனிதரையே பாதிக்கும். இதயம் கடலை போன்று பறந்து எல்லையற்றதாக இருக்கும்போது அலைகள் எவ்வளவு பெரிதாக உயர்ந்தாலும் அல்லது எவ்வளவு மிக ஆழத்தில் விழுந்தாலும் அது வரம்பிற்குள்ளாரே அது இருக்கிறது. எவ்வளவு கடல்ல கொந்தளிப்பு ஏற்படுற மாதிரி இருந்தாலும் கரையை தாண்டி வருதான்னா வரல உள்ளார். ஏங்க வரல? சுனாமி வரலையா? அல்லது சந்திரன் சூரியன் அதனுடைய ஈர்ப்பு விசையினால அமாவாசை பௌர்ணமியில டைட்ஸ் கோதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கடல் மட்ட உயர்வு நடக்கலையா அப்படின்னா அது கடலினுடைய பரப்பளவை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிப்பாடுங்கிறது ரொம்பவும் கம்மியானது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்பவும் ரேரானது ரெண்டு. அதாவது சுனாமிங்கிறது டெய்லிலாம் வரல, தொட்டதுக்கெல்லாம் வரல, எங்கேயோ ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அசைவு ஏற்பட்டு அதனுடைய விளைவாக சில நேரங்கள்ல கடல் வருது. அது போல இந்த ஓதங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் அது ரெகுலரா வந்தா கூட இந்த ஒட்டுமொத்த கடல் பகுதியோட ஒப்பிடும் பொழுது அந்த வெளிப்பாடுங்கிறது மிக மிக குறைவானது. அதுலேயும் ஒரு சீரான தன்மை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். திடீர்னு இது பண்ணாது. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரக்கூடிய புயல் அதனால என்னைக்கா ஒரு நாளைக்கு கொந்தளிக்குது. மற்றபடி அது சீராக அதனுடைய வரம்புக்குள்ளாரையே தான் இருக்குது. அதுக்குள்ளார மனிதர்களால எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதுபோல ஒரு இதயமானது பறந்து விரிந்து கடல் மாறி மாறும் பொழுது சக மனிதர்களால அதுக்குள்ளார எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்த முடியாது. அவை ஒருபோதும் வெளியே வழிவதில்லை. மேலே எழுகிறது கீழே வருகிறது, மேல் எழுகிறது கீழே வருகிறது. ஆனால் இதயத்திற்குள்ளாரையே அது இருக்கும். யாரையும் அது தொந்தரவு செய்வதில்லை. வெளியே வழிகின்ற குறுகிய இதயம் உள்ளவர்களுக்கு மட்டும் அது பிரச்சனையாகிறது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த பரந்த இதயம் பொறுத்தவரை வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் உடனே சந்தோஷமாயிடுவாங்கன்னா இல்ல, அவங்களுக்குள்ளாரையும் இந்த கொந்தளிப்புகள் எல்லாம் வரும். அது எப்படி இருக்கும்னா கரையை தாண்டாத கடல் அலைகளை போல அவர்கள் இதயத்துக்குள்ளாரையே ஒரு சில அலைகளை எழுப்பி இதயத்துக்குள்ளாரையே அடங்கிடும். ஆனால் அதுவே அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும்? உடனடியாக வெளிப்படும். உடனே யாருக்கு சொன்னாங்களோ அவங்க மேல கோபமா வெளிப்படும், அவங்கள அடிக்க போவோம், பிரச்சனையை ஏற்படுத்துவோம், அவங்கள பழிவாங்க துடிப்போம். இப்படியாக அது போய்கிட்டே இருக்குது. அப்ப இது எல்லா உணர்வுகளும் வரலன்னு தாஜி சொல்ல வரும். நம்ம ஒன்றும் மரமோ அல்லது உயிரற்ற பொருளோ இல்லை. தியானம் பண்றவங்களுக்கு மனது இதயம் பறந்ததாக மாறும் பொழுது இந்த மாதிரி உணர்வுகள் வரும். அது எப்படி இருக்கும்னா கடல் அலைகள் மேலே எழும்பி கீழே அதுலயே கடலுக்குள்ளாரையே விழுது அப்படிங்கிற மாதிரி இதயத்துக்குள்ளாரையே அலைகள் எழும்பி இதயத்துக்குள்ளாரையே அடங்கிடுமே ஒழிய அது முகத்திலேயோ வெளிப்பாடுகள்லயோ வராது, ரியாக்ஷனாக வராது அப்படிங்கிறார். வெளியே வருகின்ற குறுகிய இதயம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அது பிரச்சனையாகிறது. ஆகவே தியானத்தின் மூலமாக சரியாக புரிந்து கொள்ளுதலின் மூலமாக நாம் நமது ஏற்றுக்கொள்ளும் திறன்களை முறையாக எல்லையற்றதாக வளர்த்து கொள்ள வேண்டும். சமுத்திரங்களுக்கும் கூட வரம்புகள் உள்ளன.
சுனாமியின் போது நிரம்பி வெளியே வழிகின்றன. ஆனால் சுனாமி தினமும் வருவதில்லை. அவ்வப்போது சந்திரனின் தாக்கத்தின் காரணமாக மிகப்பெரிய அலைகள் மற்றும் சிறிய அலைகள் ஏற்படுகின்றன. நமது உணர்ச்சிகளின் மீதும் சந்திரனின் தாக்கம் இருக்கும். அதனால்தான் சந்திரனின் தாக்கத்தின் காரணமாக மனம் குழம்பியவர்களை பித்து பிடித்தவர்கள் என்று அழைப்பார்கள். அடுத்த கட்டத்துக்கு அவர் போறார். இங்க இருந்து இது அப்படியே கடல்ல இருந்து அதே மாதிரி அதை அப்படியே கொண்டு போறார். எப்படி ஒரு பூமியில இருக்கிற கடல், அவ்வளவு பெரிய கடல் மேல ஒரு சந்திரனுடைய ஈர்ப்பு விசை ஒர்க் பண்ணுது. அதனால அமாவாசையில பௌர்ணமியில கடல்ல மிகப்பெரிய ஒரு கடல் மட்ட உயர்வு மாதிரி கடல் மேல எழும்பி இறக்குது. அது போலவே மனிதர்களுடைய மனங்கள்லயும் இந்த சந்திரனுடைய தாக்கம் இருக்குதுன்னு நம்ம நம்புறோம், எல்லாருமே நம்புறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மனநல கோளாறுகள் உள்ளவங்க எல்லாம் பௌர்ணமினா அமாவாசைனா அவங்களுடைய அந்த ஒரு தன்மை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் என்னன்னு கேட்டா, நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்டா, கிரகங்களின் தாக்கம் தான் எனக்கு எல்லாத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்றதுதான் அந்த ஒரு பெரிய பிரச்சனை. எப்பயுமே எனக்கு வர்ற பிரச்சனைக்கெல்லாம் சனிதான் காரணம், சந்திரன் தான் காரணம், கட்டம் தான் காரணம், ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அது உண்மையா? அதை பத்தி தாஜி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சில மனிதர்கள் கிரகங்கள் தங்களது வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறுகிறார்கள். என் வாழ்க்கையில் கிரகங்களினால் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டன. இந்த கிரகத்தின் காரணமாக என்னுடைய உடல்நிலை மோசமாகிவிட்டது, அல்லது இந்த கிரகத்தின் காரணமாக என்னுடைய இதயம் சீராகிவிடும் என்று சொல்கிறார்கள் என்று இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சரிதான். ஆனால் மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் ஆனந்தத்தின் மூல ஆதாரம் உள்முகத்தில் உள்ளது. அதை வெளிக்கொணர முயலுங்கள். வாழ்க்கையில் ஏற்படும் சிறு சிறு மகிழ்ச்சிகளினால் பாதிப்புறுவதோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. இந்த மாதிரி உயர்வு, மட்டம், தாழ்வு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி கிரகங்களுடைய எந்த ஒரு தாக்கமும் உங்களுக்குள்ளார இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது சரின்னே வச்சுக்குவோம். ஆனால் நீங்கள் அதனால பாதிக்கப்படாத அளவிற்கு நீங்க உள்புறமாக உங்களுடைய மூல ஆதாரத்தை சார்ந்திருங்கள் அப்படிங்கிறார். இந்த இந்த இடத்தை பத்தி நிறையவே பேசலாம் நம்ம. ஆனா இன்னைக்கு எப்பயும் போல வழக்கம் போல 5:30 ஆயிடுச்சு. இதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இந்த புத்தகத்துல நிறையவே உண்டு. அப்ப தாஜி என்ன சொல்ல வர்றாரு? கிரகங்கள்லாம் சரியா நம்ம மேல ஒர்க் பண்ணுது, அதனாலதான் வாழ்க்கை சீரா இருக்கு. இந்த கிரகம் சரியா இல்லைன்னா எனக்கு நோய் வந்துடும். இந்த கிரகம் தவறாயிடுச்சுன்னா இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால எனக்கு பிரச்சனை வந்துடும் வாழ்க்கையில அப்படிங்கிறதுலாம் உண்மையா அப்படின்னா உண்மைதான். யாருக்கு உண்மை? எல்லோருக்கும் உண்மை. அப்புறம் அபியாசிக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்கத்தை அவர்கள் எதிர்கொள்ற விதமும் அபியாசி எதிர்கொள்ற விதமும் வேறையா இருக்கு. அவர்கள் கிரகங்களை சரி பண்ண பரிகாரத்தை தேடி ஓடுறாங்க. நான் கிரகங்களை சரி பண்ணவும் பரிகாரங்களை தேடியும் ஓடாமல் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள எனக்குள்ளார இருக்கிற மூல ஆதாரமாகிய மாஸ்டரை நாடுகிறேன். மாஸ்டர், இந்த சூழ்நிலையை நான் தாங்கி வரணும், வெளியில நீங்க தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நான் இப்படி பாக்குறேன். அப்ப நம்ம உள்முக ஆதாரத்தை சார்ந்து இவற்றை எதிர்கொள்கிறோம். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அவர்கள் அதாவது வெளியில மூல ஆதாரத்தை நம்பாமல் வெளிப்புறமாக கிரகத்தின் தாக்கங்களுக்கு உட்படுபவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அவர்கள் அப்படியே வல்னரபிள் டு த அந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், கட்டங்களுக்கு அவங்க வல்னரபிளா இருக்கிறாங்க. அதே நேரத்துல நாம நம்மை நோக்கி வருகின்ற எந்த ஒரு கிரகத்தின் தாக்கமும் மாஸ்டர் அனுமதிக்கிற அளவுல அனுமதித்தால் மட்டுமே நடக்கிறது. அப்ப அதை பாபுஜி அடிக்கடி சொல்லுவாரு, சாரிஜியும் அடிக்கடி சொல்லுவாரு. ஆணை செய்யற குயவன் உள்பக்கம் ஒரு கைய வைத்துக்கொண்டு வெளியில தட்டுற மாதிரி இந்த கிரகங்கள், இதனுடைய அமைப்புகள், அதனுடைய தாக்கமெல்லாம் கூட வெளிப்புறத்திலிருந்து மாஸ்டர் கொடுக்குற தட்டு தான்.
ஆனா உள்ளுக்குள்ளார அவர் கையை வைத்துக் கொண்டுதான் வெளியில தட்டிட்டு இருக்காரு. இது நமக்கு நடக்கிறது. இதை நாம புரிந்து கொள்ற பட்சத்துல நம்ம ஜாதகத்தையும் கட்டத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போக மாட்டோம். இன்னைக்கும் பல அபியாசிகள் பிரிசெப்டர்கள் யூடியூப்ல வரக்கூடிய அந்த ஜாதக கட்டங்கள்லயே மூழ்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு ராசி பலன், இவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறது, அது அப்படியே நடப்பதாக நம்புவது. இதுதான் 3வது கட்டம். இது அப்படியே நடக்கும் அப்படின்னா அது ஒரு அபியாசிக்கு நிச்சயமே கிடையாது. அப்படியே நடக்க எந்த விதத்திலையும் வாய்ப்பு கிடையாது. ஆனால் அது நடக்காம போறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதை எந்த அளவுல பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம மாஸ்டருடைய கையில. அவர் அங்கதான் குருநாதர் நிக்கிறார். அதை டியூன் பண்ணி எனக்கு எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுத்தா நான் தாங்குவேன், ஒருவேளை தாங்க முடியாதுன்னு நீ போனா அந்த இடத்துல எப்படி சப்போர்ட் பண்றேங்கிற எல்லா ஒரு கேரும் எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்களை அனுமதிக்கிறது மாஸ்டரா இருக்கிறார். ஸோ இதுல நம்ம டிஃபர் ஆகணும், இதை புரிந்து கொள்ளணும். ஜாதகம்லாம் நமக்கு ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கடல். எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் இதை பத்தி. இது சிந்தனைக்கு உரிய, அதே நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒரு நாள் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்கான வாய்ப்பை மாஸ்டர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. இப்ப நம்ம இந்த இடத்துல நிறுத்திக்கிட்டு காலை நேர தியானத்துக்கு போகலாம். முக்கியமான விஷயம் இதுல 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு அந்த இதயத்தை பத்தி சொன்னதை நம்ம நல்லா யோசனை பண்ணணும். அதாவது சின்ன ஒரு பாட்டிலோ சின்ன ஒரு பாத்திரத்திலயோ தான் நீங்க ஊத்தும் பொழுது வலியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய கடல்ல நீங்க எவ்வளவு இன்புட் கொடுத்தாலும் அது வெளியில வழிய வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு பாட்டிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ இருக்கிற ஒரு தண்ணியை தான் நீங்க அதுல அலைகளை உருவாக்க முடியுமே வழிய ஒரு பெரிய கடல்ல நீங்க போய் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அப்படி ஏதாவது அடிச்சீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணி மாறுமே ஒழிய அந்த கடலுடைய ஒட்டுமொத்த இதுல அது எந்த வெளிப்பாட்டையும் ஏற்படுத்தாதுங்கிற மாதிரி நம் இதயம் விரிவடைய 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 அது உணர்ச்சிகளால் நிரம்பி வழிவதை நிறுத்தி விடுகிறது. முதல் விஷயம். 2வது விஷயம், எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு அதற்காக ஒரு சிறு ஒரு ரெஸ்பான்ஸ் அது மட்டும்தான் கொடுக்குதே ஒழிய அது ரியாக்ஷனாக மாறாமல் நிற்கின்றது. இந்த 2 விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்முடைய சிந்தனையில வைத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு மிக பரந்த இதயம் நமக்குள்ளார வரணும் அப்படிங்கிற ஒரு பிரேயரை இன்னைக்கு நம்ம காலையில சப்மிட் பண்ணிட்டு காலை நேர தியானத்துக்கு செல்வோம். Please start meditation.